பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யோசுவா 10வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னுமில்லை அதற்கு பின்னுமில்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் என்பதாக. உங்கள் சொல் கேட்டு அதன்படி செய்யும் கர்த்தர். The Lord will listen to your voice and act accordingly என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் உங்களுடைய சொல் கேட்கிறவர். உங்கள் ஜெபங்களை கேட்டு உங்களுக்காக அவருடைய சகல சிருஷ்டிகளையும் கீழ்ப்படியும்படி செய்கிறவர். உங்களுக்காக யுத்தம் செய்யும் கர்த்தர். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கானானை பங்கிடுவதற்கு முன்பு 31 ராஜாக்களையும் 7 ஜாதிகளையும் யுத்தம் செய்து துரத்த வேண்டியதிருந்தது. அவர்களில் ஒரு கூட்டமான எமோரியரை கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்த அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அவர்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. எதிரிகளின் கூட்டத்தை முழுவதுமாய் சங்காரம் செய்யும் மட்டும் சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றது. கர்த்தருடைய ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் பேசுகிற காலம் இது. மரணமும் ஜீவனும் நாவுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது என்று நீதிமொழிகள் 18:21 கூறுகிறது. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்குனவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது: வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்பதாக. நாம் கர்த்தருடைய கரங்களின் கிரியைகளுக்கு கட்டளையிட்டு ஜெபிக்கும் நாட்கள் இவை. தடைகளை பார்த்து பேசும் நாட்கள். உலர்ந்த எலும்புகளைப் போல சோர்ந்து போய் பின்மாற்றத்திற்குள்ளாக காணப்படுகிறவர்கள் உயிர்ப்பிக்கப்பட ஜீவனுள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிற நாட்கள். எழுப்புதல் தீ எங்கும் பற்றி எறிய எழுப்புதல் அக்கினியை அனுப்பும் என்று கட்டளையிடுகிற நாட்கள். கர்த்தருடைய ஜனம் பேச வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் பர்வதங்களை பார்த்து பேசுங்கள். பர்வதங்களை குறித்து அல்ல, அவைகளுடைய தோற்றம் வலிமையை குறித்து அல்ல, அவைகளை பார்த்து பேசுங்கள். உங்கள் பிரச்சனைகளை குறித்து, வியாதிகளை குறித்து, கஷ்டங்கள், பற்றாக்குறைகள், பாடுகளை குறித்து அல்ல, அவற்றை பார்த்து இயேசுவின் நாமத்தில் பேசுங்கள். அப்போது அற்புதங்கள் நடக்கும். உங்களை அதிசயங்களை காணச் செய்வார். சத்துருவின் கிரியைகள் அழியும். புறஜாதியானாய் காணப்பட்ட 100க்கு அதிபதி இயேசுவின் வார்த்தையில் உள்ள வல்லமையை அறிந்திருந்தான். ஆகையால் நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்று வேண்டினான். கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை காணப்படுகிறது. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை உங்கள் நாவின் மூலம் நீங்கள் பேசும்போது நீங்கள் பேசுகிறபடி ஆகும். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார், அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மார்க்கு 11:23 ஆண்டவர் கூறினார். கர்த்தர் உங்கள் சொல் கேட்டு அதன்படி உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை மகிழ பண்ணுவாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த நாட்கள் உம்முடைய நாமத்தில் நாங்கள் பேசுகிற காலம் என்பதை உணர்ந்து உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய வசனத்தின் மூலம் தடைகளை பார்த்து பேசுவதற்கு கர்த்தரங்களை பழக்குவிப்பீராக. நீர் எங்கள் சொல் கேட்டு அதன்படி செய்வேன் என்று வாக்கு கொடுத்தீரே, அதற்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தில் எதையெல்லாம் கேட்கிறார்களோ அதையெல்லாம் நீர் பரத்திலிருந்து கேட்டு அருளி செய்வீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும். நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொண்டது வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.